வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரேங்க. உனக்கு எதுவும் அடிப்படல இல்லை அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. இப்போ நீங்கள் வந்திருக்கிறத என்னால் நம்ப முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா ஸ்ருதியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் எப்படி இருக்கிறான்னு அக்கறையாக வந்து பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அவங்க தான் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் உங்கள் மக பாதுகாப்பாக இருக்கிறாளா இல்லையான்னு நீங்கள் வந்து பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ நல்ல நேரம், அவளுக்கு ஒன்றும் ஆகலை, இல்லாட்டினா நினச்சி கூட பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கறை இல்லாமலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. பொண்ணை பெற்றவங்களாம் பயந்து தானே வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொண்ணை நினச்சி கிடையாது, பசங்களை பெற்றவங்கள நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் ஊர் முழுக்க தேடி பார்த்தா கூட ஏன் மகை மாதிரி ஒரு நல்ல பையன் உங்கள் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே அக்கறை இருக்கோ இல்லையோ, எனக்கு என் பையன் மேலே அக்கறை இருக்குது, அதனால தான் அவனை நான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன், அவனை தனியாக மட்டும் நான் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியையும் ரவியையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி அம்மாவுமே சொல்கிறாங்க, இவன் இனிமேல் உங்கள் வீட்டு பொண்ணாயிட்டா நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரவி அப்பாவும் கோவத்தில் தான் இருக்கிறாரு, நானும் அவர் மனசை மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஸ்ருதி எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீங்களே ஸ்ருதியை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, நாங்களும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தோம், நீங்கள் சொன்னதுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் மருமக மீனா வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னதும் நியாயமாக தான் இருந்துச்சு, அதனால் நாங்களும் இதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் மீனா முத்துக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், முதல்ல என் கூட வெளியில் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு மீனாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. மீனாவோட அம்மாவும் சீதாவும் இப்போ அங்கே இருக்கிறாங்க. நீ ஸ்ருதியை ரவுடிகிட்டேருந்து காப்பாற்றினல, அப்போ உனக்கு கண்ணு பட்டிருக்கும் அப்படின்னு அத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் அம்மாட்ட சொல்லி சுற்றி போட சொன்னாங்க, என் அம்மா மனோஜ் பொண்டாட்டி இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பூசணிக்காவாக சுற்றி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கெலாம் அம்மா பண்ண மாட்டாங்க, அதனால நீங்களே சுற்றி போடுங்க தன்னு உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீனா அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட சொல்கிறாரு, இவருக்கும் சேர்த்தே சுற்றி போடுங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே யார் கண்ணு வைக்க போகிறா அப்படின்னு கேட்குறாரு முத்து. என்னை பேட்டி எடுக்கிறப்ப நான் உங்களை பற்றி பாராட்டி பேசினேன்ல, இந்த மாதிரி புருஷன் நமக்கும் கிடைக்கல அப்படின்னு எல்லாருமே உங்கள் மேலே கண்ணு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ரொம்ப அலட்டிக்காமல் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் இருக்கிற பூசாரி இப்போது மீனாவுக்கும் முத்துக்கும் சேர்த்தே சுற்றி போடுறாரு. நீ பண்ண நல்ல காரியத்தை பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா கூட இல்லாமல் போயிட்டாரேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, மாமா நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு முத்து. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நானும் பாட்டி அடிக்கடி தாத்தா கூட பேசக்கூட செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. முத்து இப்போது மீனாவோட அம்மாட்டையும் சீதாட்டையும் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்கள் அக்கா பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாள், நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்களுக்கு பூ கட்டுற வேலை இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவோட அம்மா. நீங்கள் போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா மீனாட்ட சொல்கிறாங்க, உன்னையும் மாப்பிள்ளையும் இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, நீங்கள் 2 பேரும் எப்போதும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா முத்துட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாகவே நான் அம்மாவை வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி கூப்பிட்டு வந்து காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பேட்டி எடுத்தவங்க முன்னாடி என்னை ரொம்ப பாராட்டி பேசுனீங்களா, அதுக்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுமே இப்போது மீனாவை பாராட்டி பேசுகிறாரு. நல்ல விஷயம் பண்ணால் பாராட்ட தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களாம் வரதுக்கு முன்னாடி என்னை திட்டிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. நீ ஸ்ருதியை பார்க்க போனது தப்பு, அதுக்காக தான் நான் திட்டுனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த 3 பேரையும் ஓட விரட்டினேல, அது உண்மையிலே பெரிய விஷயம் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்ப யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற செங்கலை கூட பெரிய ஆயுதமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாராட்டி பேசுகிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.